அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி பீஃப் நல்லி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு நல்லி எடுத்திருக்கேன். பீஃபோட நல்லி எலும்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். எல்லாம் 3/4 கிலோ வந்திருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 வல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு இதுக்கு மசாலா கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். இதில் 8 விசில் 10 விசில் கிட்ட விட்டு எடுத்துருங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்துடும். இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்த்துட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கலந்துட்டு கொதி வரும்போது இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரும்போது பெப்பர் சேர்த்து இறக்குனீங்கன்னா பீஃப் நல்லி சூப் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.